என் பெயர் சுரேஷ். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறேன். என் மனைவி சுதாவுக்கு வயது 28. எங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் எந்தவித பெரிய கவலையும் இல்லாமலும் போய்க் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் மாலை அலுவலக வேலைகளை முடித்துவிட்டு நான் வீடு திரும்பியபோது வழக்கமான உற்சாக வரவேற்புக்கு பதிலாக ஒரு அமைதி என்னை வரவேற்றது. வீட்டிற்குள் நுழைந்ததும் என் மனைவி சுதா சோபாவில் சோகமாக அமர்ந்திருப்பதை பார்த்தேன். குழந்தைகள் கூட வழக்கத்தை விட அமைதியாக விளையாடிக் கொண்டிருந்தனர். அவளுடைய முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்திருந்ததைக் கண்டதும் என் மனதில் ஒரு பதட்டம் எழுந்தது. நான் உடனே அவள் அருகில் சென்று, "என்னாச்சு சுதா? ஏன் இப்படி கவலையா உட்கார்ந்திருக்கே?" என்று மென்மையாக கேட்டேன். என் குரல் கேட்டதும் அவள் தலை நிமிர்ந்து என்னை பார்த்தாள். அவள் கண்களில் நீர் தழும்பியது. "சுரேஷ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் அம்மா ஃபோன் பண்ணினாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, குரலே சரியில்லாம ரொம்ப பலவீனமா இருந்துச்சு" என்று கவலையுடன் சொன்னாள். நான் அவள் கையை பிடித்துக் கொண்டேன். அவள் தொடர்ந்தாள், "நீங்க உடனே ஒரு முறை எங்க வீட்டுக்கு போய் அம்மாவ பார்த்துட்டு வாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு." நான் யோசனையுடன், "சரி, நீயும் என்னோட வர்றியா? வண்டியிலேயே போயிட்டு வந்துரலாமே" என்று கேட்டேன். அதற்கு சுதா, "இல்லங்க, நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல லீவு கிடைக்கல. அதனால நான் இப்போது வர முடியாது. நீங்க மட்டும் முதல்ல கிளம்புங்க. நான் 2 நாள்ல இங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அங்க வந்துடுறேன்" என்று பதிலளித்தாள். என் மனமேவியின் நிலைமையையும் தாயின் மீதான அவளது பதட்டத்தையும் புரிந்து கொண்ட நான் அதற்கு மேல் கேள்வி எதுவும் கேட்காமல் உடனடியாக புறப்படத் தயாரானேன். என் இருசக்கர வாகனத்தில் சில தேவையான பொருட்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு அன்று மாலையே என் மாமியார் கிராமத்தை நோக்கி புறப்பட்டேன். சாலையில் போகும்போது என் மனம் முழுவதும் மாமியாரின் உடல்நிலை பற்றிய கவலையாகவே இருந்தது. கடந்த 1 வருடமாகத்தான் அவர் தனியாக இருக்கிறார். இந்நிலையில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனது என்னையும் கவலைப்படுத்தியது. இருப்பினும் சீக்கிரமாகச் சென்று அவருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வேகமாகச் சென்றேன். அந்த வீட்டில் எனக்காக காத்திருந்த அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது என்று அப்போது நான் சற்றும் நினைத்து பார்க்கவில்லை. இப்போதைக்கு என் ஒரே குறிக்கோள் அந்த வீட்டின் வாசலை விரைவாக அடைந்து தனியாக இருக்கும் அந்த தாயின் நிலையை புரிந்து கொள்வதுதான். என் மாமியாரின் பெயர் ரேவதி. அவருக்கு வயது 50 இருக்கும். என் மாமனார் சுமார் 1 வருடத்திற்கு முன்பு திடீர் விபத்தில் உயிரிழந்துவிட்டார். அன்றிலிருந்து ரேவதி அத்தை அந்த வீட்டில் முற்றிலும் தனியாக வசித்து வருகிறார். வாழ்க்கையின் பேரிழப்பை தாங்கிக் கொண்டவர் வெளியில் புன்னகையுடன் இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு வெறுமையை சுமந்திருப்பார் என்பது எனக்கு புரிந்தது. நான் இரவு நெருங்கும் நேரத்தில் என் வாகனத்தில் அந்த வீட்டின் முன் வந்து நின்றேன். வீட்டை பார்த்ததும் ஒருவித அமைதியான ஆன்மீக அதிர்வு அங்கே நிலவுவது போல் உணர்ந்தேன். வீட்டின் வாசல் கதவு சற்று திறந்தே இருந்தது. உள்ளே மங்கலான வெளிச்சம் தெரிந்தது. நான் என்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தபடியே, "அத்த, நான் வந்திருக்கேன்" என்று மெதுவாக குரல் கொடுத்தேன். உள்ளிருந்து ஒரு மெல்லிய ஆனால் உறுதியான குரல், "வாங்க மாப்பிள, உள்ளே வாங்க" என்று அழைத்தது. அந்த குரலில் உடல்நிலை சரியில்லாதவருக்கான பலவீனம் இருந்தாலும் ஒரு தாயின் அன்பும் வரவேற்பும் கலந்திருந்ததை என்னால் உணர முடிந்தது. நான் வாசல் தாண்டி வீட்டின் உள் அறைக்குச் சென்றேன். அங்கே நான் கண்ட காட்சி என்னை சில வினாடிகள் ஸ்தம்பிக்க வைத்தது. என் மாமியார் ரேவதி தரையில் அமர்ந்து மிகவும் கவனமாக ஒரு அகல் விளக்கை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அவரை சுற்றி பூஜைக்கான சாமான்கள் நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவருடைய முழு கவனமும் அந்த விளக்கின் மீதே இருந்தது. ஆனால் என் கண்களைக் கவர்ந்தது அது மட்டுமல்ல. அந்த அகல் விளக்கு வித்தியாசமான, பழமையான பளபளப்புடன் இருந்தது. நான் திகைப்புடன் நின்றிருப்பதை பார்த்துவிட்டு அவர் தலை நிமிர்ந்து என்னை பார்த்து புன்னகைத்தார். "என்ன மாப்பிள, இப்படி நிக்கிறீங்க? தனியா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா?" என்று கேட்டார். நான் கொஞ்சம் சுதாரித்துக் கொண்டு, "ஆமா அத்த, நீங்க தனியா என்ன பண்றீங்க? உங்களுக்கு உடம்புக்கு முடியலையே, ஏன் இந்த வேலையெல்லாம்?" என்று இழுத்தேன். அதற்கு அவர் அந்த அகல் விளக்கை மெதுவாக தன் 2 கரங்களாலும் தூக்கி என்னிடம் காட்டியபடி, "இது ஒரு வேலையில்ல மாப்பிள, இது பஜனைக்கான தயாரிப்பு. விளக்கை உள்ளும் புறமும் சுத்தமா வெச்சாதான் திரி ஏற்றி ஒளிர விட முடியும். பழைய காலத்துல இருந்து எங்க வீட்டு வழக்கம் இது" என்றார். அதைக் கேட்டதும்
இந்த வருகை வெறும் உடல் நலம் விசாரிக்கும் பயணமாக மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு உணர்வுபூர்வமான தருணமாக மாறப்போகிறது என்பதை உள்ளுணர்வு சொல்லியது. நான் அவர் அருகில் அமர்ந்து கொண்டு, சரி அத்த, எனக்கும் அந்த விளக்கை கொஞ்சம் நல்லா காட்டுங்க, ஏன் இவ்வளவு விசேஷமா இருக்குன்னு பார்க்கணும் என்று ஆவலுடன் கேட்டேன். என் ஆர்வத்தை பார்த்து ரேவதி அத்தை மென்மையாக சிரித்தாள். கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன், நீங்களே தொட்டு பாருங்க, இது சாதாரண விளக்கு இல்லை என்று சொல்லி அந்த அகல் விளக்கை என் கைகளுக்கு கொடுத்தார். நான் அதை கவனமாக வாங்கித் தொட்டு பார்த்தேன். அதன் மேற்பரப்பு நம்ப முடியாத அளவுக்கு வழுவழுப்பாகவும் வருடக்கணக்கில் பயன்படுத்தியதற்கான நேர்த்தியான கீறல்களுடனும் இருந்தது. ஆச்சரியமா இருக்கு அத்த, எவ்வளவு நாள் பழசேது, ஆனா இவ்வளவு பிரகாசமா இருக்கே என்றேன். இது ரொம்ப பழசுதான் மாப்பிள்ள, இந்த விளக்கை நான் சும்மா வைத்திருக்கவில்லை, இதோட வரலாறு இருக்கு என்று அவள் பெருமூச்சுடன் சொன்னாள். பின்னர் சட்டென்று எழுந்து, சரி, பஜனை செய்ய இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, நீங்க போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சிட்டு வாங்க, அப்புறம் நிம்மதியா பேசலாம் என்றார். நானும் சரி அத்த என்று சொல்லிவிட்டு எழுந்து குளியலறைக்குச் சென்றேன். பயணக்களைப்பு தீர நன்றாக குளித்துவிட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தேன். அதற்குள் அத்தை சூடான காப்பி தயார் செய்து வைத்திருந்தார். நான் சோபாவில் வந்து அமர்ந்ததும் ஒரு கோப்பை காப்பியை என்னிடம் கொடுத்துவிட்டு அவரும் என் அருகில் வந்து அமர்ந்தார். அப்போது எனக்கு என் மனைவி சொன்ன விஷயம் நினைவுக்கு வந்தது. அத்த, சுதா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலே, இப்ப எப்படி இருக்கு, மருத்துவமனைக்கு போனீங்களா என்று பதட்டத்துடன் கேட்டேன். அதற்கு அவர், ஆமா மாப்பிள்ள, காலையில தான் மருத்துவரை பார்த்தேன், ஒரு சின்ன நெஞ்சு அடைப்பு மாதிரி இருந்தது, ஆனா இப்போ பரவாயில்ல, மருந்து கொடுத்திருக்காரு, நீங்க வந்ததும் எனக்கு பாதி குணமாயிடுச்சு என்று சொல்லி சிரித்தார். சற்று நேரம் நாங்கள் இருவரும் சோபாவில் அமர்ந்து பொதுவான விஷயங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். திடீரென்று என் மொபைல் ஒலித்தது. என் மனைவி சுதாதான் அழைத்தாள். சுரேஷ், எப்படி இருக்கு, அம்மாவ பார்த்துட்டீங்களா, எப்படி இருக்காங்க என்று பதட்டத்துடன் கேள்விகளை அடுக்கினாள். நான், கவலைப்படாதே சுதா, நான் வந்துட்டேன், அத்தை இப்போ நல்லாத்தான் இருக்காங்க, டாக்டரை பார்த்துட்டு வந்திருக்காங்க என்று ஆறுதலாகச் சொன்னேன். சரிங்க, நீங்க 2-3 நாள் அங்கேயே இருந்து அம்மாவ கவனிச்சுக்கோங்க, நான் 2 நாள் கழிச்சு அங்க வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள். நான் சரி என்று பதிலளித்துவிட்டு அத்தையிடம் திரும்பினேன். சற்று நேரம் கழித்து நாங்கள் ஒன்றாக உணவருந்த அமர்ந்தோம். சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே மனதில் நீண்ட நேரமாக இருந்த கேள்வியை கேட்டேன். அத்த, நீங்க இன்னைக்கு திடீர்னு அகல் விளக்க தேய்ச்சு சுத்தம் செஞ்சுட்டு இருந்தீங்க, ஏதாவது விசேஷமா, இல்லனா இவ்வளவு கஷ்டப்பட்டு? நான் இழுத்தேன். அதற்கு அவள் கண்களில் ஒரு பழைய ஞாபகம் மின்னியது. காரணம் இருக்கு மாப்பிள்ள என்று மெதுவாக ஆரம்பித்தாள். அந்த காரணம் அந்த வீட்டின் இழந்த மகிழ்ச்சியுடனும் இப்போது மீண்டும் உயிர் பெறும் நம்பிக்கையுடனும் தொடர்புடையது என்பதை உணர்ந்தேன். சொல்லுங்க அத்த, அது என்ன காரணம், உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னிட்ட பகிர்ந்துக்கோங்க என்று நான் அவருடைய கையை பிடித்துக் கொண்டேன். என் வார்த்தைகளைக் கேட்டதும் ரேவதி அத்தையின் கண்கள் கலங்கினாலும் உதடுகளில் மெல்லிய புன்னகை விரிந்தது. சொல்றேன் மாப்பிள்ள, உங்க மாமனார் உயிரோட இருந்தப்போ இந்த வீட்டுல தினமும் பஜனை நடக்கும், அதுவும் இந்த அகல் விளக்க வச்சுதான். அவரு தன் கையால திரி போட்டு எண்ணெய் ஊத்தி தீபத்தை ஏற்றி வைப்பாரு. அந்த ஒளியில இந்த வீடே ஜொலிக்கும். நானும் அவரும் சேர்ந்து பஜனை பாடுவோம். அது ஒரு பொன்னான காலம். ஆனா அவரு கண்ண மூடின பிறகு இந்த வீட்டுல இருந்த சந்தோஷமும் பஜனையின் ராகங்களும் அப்படியே அணைஞ்சு போச்சு. அவர் இல்லாம என்னால தனியா திரி ஏத்த முடியல. அதனாலதான் இந்த விளக்கும் பாவும் தூசி படிஞ்சு ஒளிர முடியாம பழசாயிடுச்சு. ஆனா, அவள் சொல்லிக்கொண்டே என் கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். நேற்று நான் இத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தப்போ தற்செயலா உங்க மனைவி என் மகள் ஃபோன் பண்ணினா. நீங்க இங்க வரப்போறதா சொன்னா. நீங்க வரத கேள்விப்பட்டதும் என் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. என் மாப்பிள இருக்காரே, அவரு துணையா இருப்பாரேன்னு தோணுச்சு. அதனாலதான் நீங்க வரதுக்கு முன்னாடியே நம்ம பஜனைக்கு தயாரா இருக்கணும்னு அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்ய ஆரம்பிச்சேன் என்று முடித்தாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் என் நெஞ்சம் நெகிழ்ந்தது. ஒரு பெரியவர்
தன் மகளைப் போன்றவள் இல்லாத நேரத்தில் மருமகனை தன் துணையாக நம்பி வரவேற்பதன் உணர்வுபூர்வமான அர்த்தம் எனக்கு புரிந்தது. அத்தை, தாராளமா, நான் இருக்கேன். நாம 2 பேரும் சேர்ந்து பஜனை செய்யலாம். எப்போ தொடங்கலாம் என்று நான் ஆர்வத்துடன் கேட்டேன். அவசரப்படாதீங்க மாப்ள, நேரம் வரும்போது சொல்றேன். முதல்ல கொஞ்சம் ஓய்வு எடுங்க என்று சொல்லிவிட்டு அவள் சமையலறைக்குச் சென்றாள். சிறிது நேரம் கழித்து மாலை மங்கும் நேரத்தில் நாங்கள் இருவரும் கடைக்குச் சென்று பஜனைக்குத் தேவையான பூக்கள், மஞ்சள், குங்குமம் மற்றும் இனிப்புகளை வாங்கினோம். இரவு 9 மணி அளவில் வீடு திரும்பிய பிறகு அத்தை குளித்துவிட்டு பாரம்பரியமான உடையில் நெற்றியில் விபூதி குங்குமத்துடன் வெளியே வந்தார். அந்த கணத்தில் அவர் ஒரு 30 வயது தெய்வீக தமிழ் பெண் போலவே காட்சியளித்தார். என் கண்கள் விரிந்ததை பார்த்து, என்ன மாப்பிள அப்படி பாக்குறீங்க என்று அவள் வெட்கத்துடன் கேட்டாள். ஒண்ணுமில்ல அத்த, உங்கள பார்த்தா 50 வயசுன்னு யாரும் நம்பவே மாட்டாங்க என்று நான் பாராட்டினேன். பின்னர் நாங்கள் பஜனை அறையில் அமர்ந்தோம். அத்தையின் வழிகாட்டுதலின்படி நான் அந்த பழமையான அகல் விளக்கில் திரி ஏற்றி எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினேன். அந்தச் சிறிய ஒளி அறை முழுவதும் பரவி அவள் முகத்திலிருந்த சோகத்தை முற்றிலுமாக கரைத்தது. மாப்பிள்ள, உங்களாலதான் இந்த வீட்ல இருந்த இருட்டு விலகி மறுபடியும் பஜனையின் ராகங்கள் ஒலிக்குது என்று அத்தை மகிழ்ச்சியுடன் சொன்னாள். நாங்கள் இருவரும் 1 மணி நேரம் முழுக்க மனமுருகி பஜனை செய்தோம். பஜனை முடிந்ததும் அவள் தன் அறைக்குச் சென்று ஓய்வெடுத்தாள். நானும் அந்த ஆன்மீக மகிழ்ச்சியில் மூழ்கி நிம்மதியாகத் தூங்கினேன். மறுநாள் காலை என் மாமியார் ஒரு கோப்பை சூடான காப்பியுடன் என்னை எழுப்பினார். காப்பியை குடித்துக்கொண்டே சோபாவில் அமர்ந்திருந்த என்னிடம், நீங்க மாமா இல்லாம இங்க தனியா ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இனிமே தயவு செய்து எங்க கூடவே வந்துருங்க அத்த என்று நான் உருக்கமாக கேட்டுக்கொண்டேன். அவள் என் முகத்தை ஆழமாக பார்த்துவிட்டு மெதுவாக சிரித்தாள். அதுக்கென்ன, இப்பவே நீங்க இருக்கீங்களே மாப்பிள்ள, எதுக்கு நான் இடம் மாறணும் என்று பொருள்படும்படி கேட்டாள். அதை கேட்டதும் நானும் சிரித்தபடியே, சரி அத்த, அப்போ விடிய விடிய இன்னும் நிறைய பஜனை செய்யலாம். ஏன் விடிய விடிய என்று கேலியாக கேட்டேன். இருவரும் சிரித்துக்கொண்டே மீண்டும் ஒரு புதிய நாளை புதிய பஜனையுடன் தொடங்கத் தயாரானோம்.